என்னக்கா தலைவலி அவங்களுக்கு? உடம்பு வலியுமாக்கா? பாருங்க கை கால்லாம் வேற வலிக்குது அவங்களுக்கு. எனக்கு இல்ல, இந்த வீடியோ பாக்குற நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். இதுக்கான சொல்யூஷன் பிளஸ் இன்னும் நிறைய குறைபாடுகளுக்கான சொல்யூஷனோட தான் வந்திருக்கேன். அதாவது வந்து கை கால் வலியா இருக்கட்டும், உடம்பு வலியா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆர்பிசி லெவல் வந்து கம்மியா இருக்கும். அதாவது வந்து ஹீமோகுளோபின் வந்து கம்மியா இருக்கும், இல்லைன்னா ஹீமோகுளோபின் வந்து பியூரிஃபைங்கா இருக்கு. சோ அதுக்கு வந்து இந்த வகை அரிசி வந்து தாராளமா எடுத்துக்க முடியும். ஏன்னா ஹீமோகுளோபின் லெவல் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். அது போக மட்டும் இல்லாம வந்து பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்கும். ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே வந்து அந்த கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைக்கக்கூடியது. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம மிக முக்கியமா செரிமான பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. சோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இது நல்லா ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா இது வந்து கேட்டகரி 3. கேட்டகரி 3னா ஃபைபர் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு அரிசி வகைனே சொல்லலாம். கேன்சருக்கு ரொம்ப நல்லது, இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணி கொடுக்கக்கூடியது. மிக முக்கியமா பிசிஓடி கர்ப்பப்பை பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃபார் விமன்ஸ்க்கு. சோ இந்த அரிசி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ரத்தசாலி. இதுதான் வந்து ரத்தசாலி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா மரபணு மாற்றப்படாத விதைகளை வச்சு விதைக்கக்கூடிய இயற்கை விவசாயிகளுக்கு நான் இதை வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து 2 ஷேடர்ல கிடைக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌனிஷ் ரெட் கலர்ல இருக்கும். அந்த ரெட் இல்லைன்னா ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலர்ல இருக்கும். இது வந்து அந்த சீசன் பொறுத்து, அந்த மண்ணை பொறுத்து, மண்வளம் பொறுத்து இது வந்து வரக்கூடியது. அது மட்டும் இல்லாம இதை எப்ப சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 5 மாசத்துல மட்டும் தான் நம்ம சாப்பிடணும். அப்பதான் நம்ம பாடிக்கு இது வந்து ஏத்துக்கும். ஸோ இந்த 5 மாசத்துல மட்டும் தான் நம்ம உடம்பு இந்த அரிசியை எடுத்துக்கும். ஆமா சரி ஓகே, இந்த அரிசியை வாங்கிட்டு இந்த அரிசியை தான் சாப்பிடணுமா? நிறைய பேர் வடிச்சு சாப்பிடுறாங்க, ஊற வச்சு சாப்பிடுறீங்க, அப்படிலாம் சாப்பிடவே கூடாது. ஏன் அப்படின்னா வந்து இது வந்து பிக்மெண்டட் வெரைட்டி நான் சொல்லிட்டேன். இது என்னன்னா ப்ரீடாமினன்ட்லி பயோஆக்டிவ் மாலிகுல் இருக்கக்கூடிய மிக மிக நல்ல ஒரு ஹை டோஸ் இருக்கக்கூடிய ஒரு அரிசி வகை. ஸோ இந்த அரிசி வகை பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட உமிழ்நீர்ல மட்டும் தான் கிடையாது. அதாவது வாட்டர் சாலிபிள், ஃபேட் சாலிபிள்னு சொல்லிட்டு பரம்பரைஸ்ல இருக்கு. ஏன்னா நிறைய புது புது வேர்டா சொல்றேன் அப்படின்னு நினைக்க வேணாம். இதை பத்தின ட்ரைனிங் தான் நம்ம நிறைய எடுக்கிறோம். அது வந்து நெக்ஸ்ட் மந்த், அதாவது நம்மளோட நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ட்ரைனிங் எடுக்க போறேன். அதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா எஸ்ன்னு மட்டும் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல என்ன ட்ரைனிங் என்னென்ன பத்தி எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து சப்ஜெக்ட் வந்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீடாமினேட்டட் பயோஆக்டிவ் மாலிகுல் சொல்றேன். இது வந்து உமிழ்நீர்ல மட்டும் தான் கரையும். சோ இது என்னவா சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஞ்சியா தான் நம்ம சாப்பிடணும். கஞ்சியே நல்லா மென்று அந்த மாதிரி தான் சாப்பிடணும். சோ இது வந்து கேட்டகரி 3ன்றனால இந்த 5 மாசத்துல நீங்க தாராளம் எடுத்துக்கலாம். இப்ப வந்து தனா ஃபுட்ஸ்ல இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது வந்து அரிசியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கஞ்சியாவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொன்னு வந்து சர்வரோ கஞ்சிலையும் இதை நம்ம சேர்த்துருக்கோம். சோ சர்வரோ கஞ்சி எல்லாருமே எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம மிக முக்கியமா உமிழ்நீர்ல கரையணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு மிக முக்கியமா எப்படி மாத்தலாம் அப்படின்னா அவளா வந்து மாத்த முடியும். சோ ரத்தசாலி அவள் வந்து நம்மளோட தனா ஃபுட்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும். வந்து நீங்க குழந்தைகளுக்கா இருக்கட்டும், நம்மளா இருக்கட்டும், இதை மெண்டு ட்ரையா சாப்பிடவே முடியாது. அப்ப மெண்டு தான் சூப் பண்ணி தான் சாப்பிடுவோம். சோ அதனால இந்த அவள் வந்து நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. இப்ப ஆஃபரும் போட்டிருக்கோம். சோ அதனால கீழே தெரிய நம்பருக்கும் இல்ல வெப்சைட்லயே நீங்க போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும். இது நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னா தாராளமா இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இதை வந்து பார்த்து பயன்